ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. மதுரையில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உரையாற்றி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஹாசினி, அதாவது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேதி அறிவிக்காவிட்டாலும் பெரும்பாலான கட்சிகள் தேர்தல் பணிகள் தீவிரம் காட்டி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக மட்டுமே கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துள்ளது. அதோடு தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுவை பெறுவதற்கான தேதியை அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 39 தொகுதிகளிலும் உரிமைகளை மிக்க ஸ்டாலின் குரல் என்ற பெயரில் பாசிசம் ஈழட்டம் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். முதல் கட்டமாக 11 தொகுதிகளில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பூத் கட்டி அமைக்கப்பட்டு அவர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக பேச்சு முடித்துள்ளார். இந்த நிலையில் மதுரை அம்பிகா திரையரங்க தொகுதியில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கோ. தளபதி தலைமையில் மதுரை நாடாளுமன்ற தேர்தல் 2024 உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி வருகிறார். அதில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள், ஒன்றிய அரசின் பாராமுகம், நிதி குறைப்பு, திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு, மீனவர்கள் மீது தாக்குதலை தடுக்க இயலாமை, தமிழகத்தை அவமதிக்கும் ஆளுநர் உள்ளிட்டவர்கள் குறித்தும், மகளிருக்கு இலவச பயணம், பட்டதாரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பால்விலை குறைப்பு உள்ளிட்ட ஏராளமான சாதனைகளை உழைத்து பேசவும் தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அதை இந்த உத்தரவின் அடிப்படையில் மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக கழக துணை பொதுச் செயலாளர் ராசா பேசி வருகிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தேவராஜன், மேயர் இந்திராணி புனிவசன் உட்பட 2000க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள். ஆசிரியர் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.